అది దీనికోసమే మేము వచ్చాం యాక్చువల్లీ. పెళ్ళైన దొరకడా? ఇంక ఎవరు దొరకలా నీకు? అది దీనికోసం రా వచ్చింది. 10 మంది వెళ్తుంది రా. అది ఏంట్రా? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பிரபல நடிகர் சக நடிகை கூட திருமணம் மீறிய உறவுல இருக்காருன்னு சொல்லி அவரோட மனைவியை 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சிருக்கிற வீடியோ இப்ப சோசியல் மீடியால வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. దీనికోసమే మేము వచ్చాం యాక్చువల్లీ. పెళ్ళైన దొరకడా? ఇంక ఎవరు దొరకలా నీకు? బిడ్డ మీద ప్రేమ లేదా? రే చూడు, విశాల్ విశాల్ ఇదిగో ఈ అమ్మాయి ఉన్నారు పోలీసులు ఇద్దరు. ఏంటి ఏం మాట్లాడతావు? చిన్న కొడుకుని పెట్టుకొని దాన్ని చొప్పు తీసుకొని పట్టు. దాన్ని చొప్పు విశాల్ ఇద్దరు తగ్గించుకుంటున్నారు. ఇదిగో ఇదే అది ఈ ముండా. ఇదిగో ఈ కొడుకుని వదిలేసి చెప్తున్నాడే ఏంట్రా? అది దీనికోసం రా వచ్చింది. 10 మంది వెళ్తుంది రా. అది ఏంట్రా? ఇదిగో ఈడ అసిస్టెంట్. ఈయనే అసిస్టెంట్. పెళ్ళైనోడు కాదు, పెళ్ళైనోడే దొరికాడా నీకు? పెళ్ళైనోడు దొరికాడా నీకు? పెళ్ళైనోడు దొరికాడా? పెళ్ళైన ఏంటి 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 పెట్టు. தெலங்கானாவை சேர்ந்த ஈஸ்வர் சாய் ஃபோக் சாங்ஸ்ல நடிக்கிறது மூலமா மக்களுக்கு அறிமுகமானாரு. குறிப்பா பாசிங்கா பாலேலே அப்படிங்கிற ஃபோக் சாங் மூலமா ஈஸ்வர் சாய் மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானாரு. அதை தொடர்ந்து மாதுரி ராத்தோட் அப்படிங்கிற நடிகை கூட ராத்திரி லோ அப்படிங்கிற சாங்ல ஈஸ்வர் சாய் நடிச்சிருந்தாரு. இந்த பாட்டும் சோசியல் மீடியால வைரலாகி இவங்க 2 பேருக்குமே நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. இந்த நிலையில தான் அந்த நடிகை கூட ஈஸ்வர் சாய் திருமணம் மீறிய உறவுல இருந்ததா சொல்லி அவரோட மனைவி சரண்யா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல சரண்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட கணவர் கடந்த 7 வருஷமா ஒழுங்காதான் இருந்தாரு. அவருக்கு குடிப்பழக்கம் கூட கிடையாது. ஆனா கடந்த சில மாசங்களா அவர் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனால அவரோட போனை செக் பண்ணி பார்த்தேன். அப்போதான் இந்த நடிகை கூட அவர் பழகி வந்தது எனக்கு தெரிஞ்சது. அப்படிதான் இப்ப இவங்க 2 பேரையும் நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவரோட மனைவி முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நடிகைக்கு பிரேக்கப் ஆனப்போ அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்து ஆறுதல் சொல்லி அவங்கள பாத்துக்கிட்டதே நான் தான். ஆனா எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னும், தன்னோட கணவர் கூட அந்த நடிகை இப்படி பழகுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற வகையில ரொம்பவே வருத்தத்தோட சரண்யா பேசியிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த விவகாரம் தொடர்பா சரண்யா காவல்துறையிலையும் புகார் அளிச்சிருக்காங்க. இப்போ இந்த புகார் அடிப்படையில போலீஸ் என்ன மாதிரியான அடுத்த நடவடிக்கை எடுக்க போறாங்க, இந்த விவகாரத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் இப்ப எழுந்திருக்கு. அதனால காவல்துறையோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மனைவியே தன்னோட கணவர் வேற ஒரு பெண்ணோட தொடர்புல இருந்ததா குற்றம் சாட்டி அதுக்கான வீடியோ ஆதாரத்தையும் வெளியிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கிற இந்த சம்பவம் தான் இப்ப சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டு வருது. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா.